இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் அதிரடியான பல திருப்பங்களை செஞ்சு எப்படியோ வீட்டுக்கே ஜெனியையும் செடியனையும் கூட்டு அந்த ஹோல் டாப்பிக்கும் ஒரு நிறைவு கொண்டு வந்துட்டாங்க பாக்கியா. நமக்கு அதை பார்க்குறதுக்கே அப்பாடா நிம்மதியாக இருக்குது. ரெண்டு விஷயத்துக்கு காரணம் அதில். ஒன்று, செடியன் ரொம்பவே கஷ்டப்பட்டார், அவர் தப்பு செஞ்சார். ஜெனியுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரெண்டு பேருக்கும் தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதில் குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைய பிறந்ததுலேருந்து அதுக்கான அவர் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையுமே செய்ய முடியாமல் தவிச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, எல்லாம் இருந்துச்சு. இதில் இன்றைக்கி கூட சிறகடிக்க ஆசையில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, பையனை பற்றான பொண்ணை பற்றான நம்ம பெரியவங்க சண்டை குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும் நம்ம குறியாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லுவார். அதே மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே இந்த ஃபேமிலியில் யாரும் கடைபிடிக்கவே இல்லை, இவங்க பாக்கியா தவிர. மரியம் ஜோசப்பில் ஆரம்பித்து அந்த பக்கம் ஈஸ்வரி கோபி வரைக்கும் எல்லாருமே இந்த சண்டையை அவங்களுடைய ஈகோ பிரச்சனையாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய பழைய காலத்தில் முதல்ல இந்த பொண்ணு வேணான்னு முடிவு பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் அந்த பையன் வேணாம் வேறு மதம் யோசிச்சதுலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஜோசப்பை யோசிக்க ஆரம்பித்தேன். அவங்களை பிரித்து விட்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க. அவங்க பேசி பண்ணது தான் இன்னும் அவங்கள ஏற்றி வேற விட்டுச்சு. மாலினியை வீடு பூந்து மாலினியை ஒரு பொய்க்காரி அதை வீடு பூந்து பேச வச்சதுன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ கடைசியாக அவங்களே 2 நிமிஷம் பேசினா சரியாயிடுங்கிற மாதிரி அவங்க பேசி சரியாயிட்டாங்க. இதுக்கு பாக்கியா முக்கியமான காரணமாக இருந்துட்டாங்க. இதுக்கு பிறகு இப்போ வீட்டுக்கு கூட்டுறும் போது முறையெல்லாம் அப்படி ஒரு முறைக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி ஈஸ்வரியும் கோபி இன்னைக்கு சொல்லவே சொல்லிட்டார், நான் எவ்வளோ செஞ்சாலும் இவ எல்லாத்தையும் கேவலமாக மோசமாக செஞ்சாலும் அவளை போய் நம்பி அவன் மேலே போய் பாசமாக இருக்கானுங்க என் பசங்க. குட்டி போட்ட பூனையாட்டம் அவள் பின்னாடி போகிறானுங்க, அவள் சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்க மாட்டானுங்க அப்படின்னு சொன்னார் அவர். அதுக்கு ராதிகாவே அவங்க அப்படிலாம் இல்லைங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பாக்கியா மேலே ஈஸ்வரியும் கோபியும் கொந்தளிச்சு இப்போ வேணும்னே பாக்கியா எடுத்த முடிவுங்கிறனால அந்த முடிவு உருப்படாது. இப்போ ஜெனி திருப்பி வச்சுன்னா சண்டை கூட கிளம்பி போயிடுவாங்க, பிரச்சனை கிளம்பி போயிட்டாங்க. தெரியும் அது பெரிய விஷயம், செடியன் பண்ணது அவ்வளோ பெரிய துரோகம். ஆனாலும் அது ஏதோ ஒன்றுமில்லாத விஷயம் மாதிரியும், ஏதோ ஜெனி தான் ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரியும், ஜெனியோட அப்பா ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரியும், ஜெனியோட அப்பா மன்னிப்பு கேட்கணும், ஜெனி மன்னிப்பு கேட்கணும், ஜெனி இங்கே தான் இருப்பான்னு என்ன உத்தரவாதம் அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றி கண்டிப்பாக அம்மாவும் பையனும் பேச தான் போகிறாங்க. இதில் ஈஸ்வரி ஆகட்டும் கோபி ஆகட்டும் இவங்க பேசுகிறது எல்லாமே இந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு மாதிரி கோபத்தில் கன்ஃபியூஷனில் எல்லாம் கிளம்பி இப்போ ஒரு முடிவு எடுத்து வந்துட்டு நம்ம எடுத்த முடிவு தப்போ அப்படின்னு ஜெனியை யோசிக்க விடாத பொறுப்பு பாக்கியாவுக்கு இருக்குங்கிறதுனால பாக்கியா இந்த பார் நீங்கள் 2 பேரும் எதையாச்சும் பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு முக்கியமாக மிஸ்டர் கோபிநாத் உங்களுக்கு பேசுகிறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. அந்த விஷயத்தில் நமக்கு இருந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் கூட திருப்பி சேரணுங்கிற எண்ணமும் கிடையாது, நீங்கள் அதுக்கு வருத்தமும் படலை, எனக்கு துரோகம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிட்டீங்க. ஆனால் செடியன் அப்படி இல்லை, என் பிள்ளை என் வளர்ப்பு, அவன் ஒழுங்காக அவன் பண்ணது தப்புன்னு உணர்ந்தான், அதை திருப்பி பண்ணக்கூடாதுன்னு நினச்சான், எவ்வளோ முயற்சி வேணுமோ எடுத்தான், எல்லாத்தையும் எடுத்ததன் விளைவாக அவனுக்கு கிடச்சிருச்சு. அவன் ஆசைப்பட்டமா மனைவியும் குழந்தையும் அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோதான், நல்லா இருக்காது பாருங்கள், மரியாதை கெட்டு போய்டும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கோபியை திட்டுற மாதிரி திட்டி அதே சமயத்தில் ஈஸ்வரிக்கும் புரிய வைக்கணும். ஈஸ்வரி கடுப்பானாங்க கோபமானாங்கன்னு போய் திருப்பி காலெல்லாம் விழுந்துட்டு இருந்தாங்க, தலையில் ஏறி குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தில் பாக்கியா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு